Hello guys, welcome back to my channel Becoming Wise. இன்னைக்கு நம்ம கேலண்டர் க்ரானிக்கல்ஸ் சீரீஸில் வேர்ல்டு மில்க் டே பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்ட் மில்க் டே வந்துட்டு இட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஜூன் 1st அண்ட் இந்த வேர்ல்டு மில்க் டேக்கான தீமாக செலிப்ரேட்டிங் விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்றத வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஏன் இந்த தீம் அண்ட் இந்த பால் வளத்துறையை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். And as I said before, this has been established on June 1st. இது வந்துட்டு யுனைடெட் நேஷன் கீழே இருக்கக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு மில்க் டேவை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதனோட கோர் பர்பஸ் என்ன அப்படின்னா, டெய்ரி ரோல் இருக்கு இல்லையா, அந்த டெய்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய ரோலை எந்த அளவுக்கு மக்களுடைய நியூட்ரிஷன் அண்ட் அவங்களுடைய வாழ்வாதாரம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர்லேயுமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி ஹைலைட் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அண்ட் அதை பற்றின அவேர்னஸும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வேர்ல்ட் மில்க் டேவை வந்துட்டு ப்ரைமரிலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் 2001 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்கலி ஜூன் 1 அப்படின்னா, பேசிக்கலி மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் வந்துட்டு மில்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸை ஜூனுடைய பிகினிங், அந்த இனிஷியல் டைமில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஜூன் 1 வந்துட்டு வேர்ல்டு மில்க் டேவா அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ பேசிக்கலி இது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாலை ஒரு குளோபல் ஃபுட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுல இருந்து இது ஒரு பெரிய அவேர்னஸ் கேம்பெயினாக வந்துட்டு காலப்போக்கில் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்ட்டு தான் வந்துட்டு சொல்லணும். தென் ஏன் இந்த வருஷத்தினுடைய தீம் மேட்டர்ஸ் அப்படின்னா, வி ஹாவ் சீன் தட் இந்த வருஷத்தினுடைய தீம் என்னது, செலிப்ரேட்டிங் விமன் ஃபார்மர்ஸ். இந்த வருஷத்தினுடைய தீம் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த டெய்ரி ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் வந்துட்டு விமனாக தான் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி விமன் கான்ஸ்டிடியூட்ஸ் மேசிவ் போர்ஷன் ஆஃப் த குளோபல் டெய்ரி ஒர்க் ஃபோர்ஸ். அண்ட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் லைக் பெரிய அளவில் இருக்குது. எந்தெந்த இடத்துல அப்படின்னா, அனிமல் கேர்லேயா இருக்கட்டும், மில்கிங்லேயா இருக்கட்டும், ரூரல் என்டர்ப்ரினர்ஷிப்லேயா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அண்ட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அண்டர் அக்னாலேஜ் பண்ணப்படுது அப்படின்ற காரணத்தினால இந்த தீமை வந்துட்டு நம்ம விமன் சென்ட்ரிக்காக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தென் எக்கானமிக் எம்பவர்மெண்ட். விமன் வந்துட்டு டெய்ரி ஃபார்மிங்கில் டைரெக்டாக வந்துட்டு அவங்க டைரெக்டாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் அதன் மூலயமா அவங்க ஸ்ட்ராங்கரான ரூரல் எக்கானமிஸை உருவாக்க முடியும். அட் த சேம் டைம் ஃபேமிலியினுடைய நியூட்ரிஷனை அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதும் வந்துட்டு இன்னொரு காரணம். அண்ட் இன்னொன்று சஸ்டைனபிலிட்டி. ஃபீமேல் லெட் டெய்ரி ப்ராக்டிசஸ் வந்துட்டு ரொம்ப இன்க்ளூசிவான அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபுட் சிஸ்டம்க்கு வந்துட்டு வழிவகுக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இன்க்ளூசிவான அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபுட் சிஸ்டம்க்கு வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்துட்டு எஸ்டிஜி கோல்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடவும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல் கோல்ஸ் கூடவும் வந்துட்டு இன்டிகிரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எஸ்டிஜி கோல்ஸில் இட் வில் கம் இன் ஜீரோ ஹங்கராக இருக்கட்டும், வெல்பீயிங் நியூட்ரிஷனை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ emphasizing sustainability. So that is why this year's theme matters. And basically milk பற்றி பார்க்கணும் அப்படின்னா, milk is a primary source of calcium, protein, vitamin A
விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12. அண்ட் ஒரு மனிதருடைய போன் ஹெல்த் அண்ட் இம்யூன் ஃபங்க்ஷனுக்கு பால் வந்துட்டு ஒரு முக்கியமான அங்கமாக வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த பாலினுடைய குளோபல் ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலே வந்துட்டு பாலை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா தான். இந்தியா லீட்ஸ் குளோபல் மில்க் ப்ரொடக்ஷன். ஓகேவா? என்னதான் இது இந்தியா வந்துட்டு உலகத்திலே அதிகமாக பாலை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாக இருந்தாலும் லெஸ் தேன் 1% ஆஃப் இட்ஸ் மில்க் ப்ரொடக்ஷனை தான் வந்துட்டு இது இந்தியா வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வை? பிகாஸ் நியர்லி எல்லா பாலுமே வந்துட்டு லைக் இந்தியாவில் உற்பத்தி ஆக்கக்கூடிய எல்லா பாலுமே வந்துட்டு நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே வந்துட்டு அப்சர்வ் ஆகுது. அண்ட் இந்தியானுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மில்க் அவுட்புட்டில் 25% வந்துட்டு இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 2024-2025 டைம் பீரியடில் வந்துட்டு 247 மில்லியனுக்கும் மேலே வந்துட்டு இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு தனி நபர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 485 கிராம் ஆஃப் மில்கை வந்துட்டு பருக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விச் இஸ் ஹையர் தேன் த குளோபல் ஆவரேஜ். குளோபல் ஆவரேஜ் வந்துட்டு 328 கிராம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த குளோபல் ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி இன் தி மில்க் செக்டார், டைரி செக்டார். அண்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நம்ம டொமஸ்டிக்கலி பார்த்தோம் அப்படின்னா 8 கோடிக்கும் மேற்பட்ட ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு டெய்ரியை தான் வந்துட்டு நம்பி இருக்காங்க. அண்ட் இந்த டெய்ரி ஒர்க் ஃபோர்ஸில் 70% மேற்பட்டவங்க பெண்களாக தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இது வந்துட்டு சின்ன சின்ன வில்லேஜ் லெவலில் இருக்கக்கூடியது. அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பேஸ் பண்ணி அப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் டெய்ரி செக்டார் வந்துட்டு இருக்குது. அண்ட் டெய்ரி செக்டார், இந்தியாவில் இருக்கக்கூடிய டெய்ரி செக்டார் வந்துட்டு இந்தியனுடைய நேஷ்னல் ஜிடிபிக்கு 5% வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கீ ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் மில்கை விட 4-5% இந்த சாலிட் ஆர் வேல்யூ ஆடட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். லைக் சீஸாக இருக்கட்டும், பன்னீர், கீ, ப்ரோபயோட்டிக் யோகர்ட், ஃப்ளேவர்டு மில்க்கு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டெய்ரி செக்டாரை நம்மளோட கவர்மெண்ட் டிஜிட்டலைஸும் பண்ணிட்டு வராங்க. நேஷ்னல் டிஜிட்டல் லைஃப் ஸ்டாக் மிஷன் கீழே பஷு ஆதார் அப்படின்ட்டு வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் ஒரு அந்த கவுக்குமே வந்துட்டு 12 டிஜிட் யூனிக் ஐடி வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த ஐடியை வந்துட்டு யூஸ் பண்ணி என்னென்ன அந்த மாட்டுக்கு என்னென்ன வேக்சின்ஸ் போட்டிருக்காங்க, அந்த மாட்டினுடைய ஹெல்த் ஹிஸ்ட்ரி என்ன, அண்ட் தென் வாட் இஸ் தட் ஃபர்டிலைசேஷன் பீரியடு, தென் அந்த மாடினுடைய பால் குவாலிட்டி, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற விதத்தில் வந்துட்டு இந்த பஷு ஆதார் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. அண்ட் தென் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பேஸ் பண்ணினா மில்க் கலெக்ஷனுமே வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விச் இஸ் அந்த கலெக்டிவ் யூனிட்டில் வந்துட்டு ஐஓடி சென்சார் வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த பால் வந்துட்டு ஊற்றுவாங்க இல்லையா, அந்த பால் வந்துட்டு அந்த கலெக்டிவ் யூனிட்குள்ளே போய் அந்த சென்சார் கூட இன்ட்ராக்ட் ஆகிறப்போ த சென்சார் வில் ஃபைண்ட் த குவாலிட்டி ஆஃப் தட் மில்க், என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அண்ட் தென் பிஹெச் என்ன இருக்குது, டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஃபேட் சால்யூபிள்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியுமே வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஐஓடி சென்சார் வந்துட்டு கண்டுபிடிச்சி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி a glimpse about digitalization of this dairy sector. இதை பற்றி பார்க்குறப்போ நம்ம இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை பற்றியும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக என்ன அப்படின்னா ஹை ஃபீட் காஸ்ட். இந்த கேட்டில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரைஸ் பண்ணுறதுக்கான இன்புட் காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. இதில் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல்
ஃபார்மர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். அண்ட் தென் இவங்க வந்துட்டு இந்த மில்க்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற மில்கெல்லாம் வந்துட்டு சரியான கோல்டு செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இல்லாத காரணத்தினால நிறைய இதனாலேயும் சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு ஏற்படுது. லைக் சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸுமே வந்துட்டு இருக்குது. அண்ட் தென் டிசீஸ் ரிஸ்க், கேட்டலுக்கு வந்துட்டு லம்பி ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரியான டிசீஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில அனிமல் ஹெல்த் த்ரெட்ஸுமே வந்துட்டு தான் இருக்குது. தென் பயோகேஸ் அண்ட் ஆர்கானிக் மேன்யூர் ப்ரொடக்ஷனை வந்துட்டு we can encourage, especially in this dairy farming industry. Why? Because obviously we are going to grow a rice cattle இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அந்த கவுடங் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பயோகேஸ் ஆர்கானிக் மேன்யூர்லாம் வந்துட்டு தாராளமாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே இது வந்துட்டு இட் வில் பி அ சஸ்டைனபிள் ஆப்ஷன் or way forward for the farmers. Okay, ஸோ ஒரு குட்டி கிளிம்ஸ் வந்துட்டு நம்ம வேர்ல்டு மில்க் டே பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் எப்படி நம்ம இந்த வேர்ல்டு மில்க் டே 2026 அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, you can just go and buy milk from a small vendor, or especially when a woman sells milk. ஸோ அந்த மாதிரி போய் பால்லாம் வாங்குங்க. அண்ட் தென் இதை பற்றின அவேர்னஸ் அண்ட் விமனோடைய எஃபர்ட்ஸ் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணுவோம் இன் சோஷியல் மீடியா ஆர் இன் எனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் வேர் வி கேன். அண்ட் ஆல்சோ லெட்ஸ் டுடே, லைக் இன்னைக்கு வந்து வேர்ல்ட் மில்க் டே இல்லையா? ஸோ டுடே லெட்ஸ் நோ தட் what are all the process it takes for the milk to come from the farm to our table or our hand. Okay, ஸோ நீங்கள் வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள். பால் வந்துட்டு அந்த மில்கிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம கையில் வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்துட்டு போகுது, லைக் சப்ளை செயினாக இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு இப்போ வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சே லைக் பால் கறந்தாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, லைக் இட் இஸ் ஸோ சிம்பிள். பட் ஒரு சிட்டி சைடில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா இட் வில் பி a long process இல்லையா? ஸோ லெட்ஸ் லைக் ஐ வாண்ட் யூ ஆல் கைஸ் டு மென்ஷன் தட் ப்ராசஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ எஸ், வேர்ல்ட் மில்க் டே பற்றி பார்த்தாச்சு. அண்ட் இந்த மாதிரி முக்கியமான டேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக் ஷேர் திஸ் வீடியோ to your friends. Thanks for watching till the end. Bye.